நான் தான் உங்க வசந்த்ராஜ். ஸோ நம்ம எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்பர்ஸும் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை வேட்பாளர் நாமினேட் பண்ணதில் எத்தனை ரிஜெக்ட், எத்தனை வித்ட்ரா அப்படின்றத எவாலுவேட் பண்ணி ஓவரால் எல்லா நம்பர்ஸுமே எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ அதாவது ஓட்டர் பேலட்ல வந்து எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த சின்னம் அப்படின்றத பிரிண்டிங்கும் அந்த வேட்பாளருக்கு ஷோகேஸ் பண்ற ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. மீன்வைல் அந்த ஒர்க் அங்கே நடக்கட்டும். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக உள்ள எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, என்னென்ன தொகுதியில் எத்தனை பேர் நாமினேட் பண்ணாங்க, எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆயிருக்கு, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ஓவரால் 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க, எத்தனை வயசுல இருக்கவங்க, என்னென்ன டோட்டல் இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா 18ல இருந்து 19 வயசு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 14,59,039 பேர். அப்புறம் 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் உள்ளவங்க 1,07,18,457 பேர். 30 வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும் 1,16,13,491 பேர். 40 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும் 1,19,243 பேர். 50 வயசுல இருந்து 59 வயசு வரைக்கும் 1,03,83,934 பேர். அப்புறம் 60ல இருந்து 69 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா 67,69,737 பேர். 70ல இருந்து 79 வயசுல பாத்தீங்கன்னா 34,34,35,639. அதுக்கு 80 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா 10,62,752 இருக்காங்க. மொத்தமா 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்காங்க. சரிங்களா? இப்ப இவ்வளவு வாக்காளர் இருக்கும்போது இப்ப நம்ம ஓட்டர்ஸ் வந்து மேஜரா டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிற ஏஜ் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 59க்குள்ள இருக்கிற ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 4 crore, அதாவது 4 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க தான் நமக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டர்ஸா இருப்பாங்க. சரி, இதெல்லாம் நம்மளோட ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன். சரி, இப்ப 234 தொகுதியில எத்தனை பேர் நாமினேட் பண்ணிருப்பாங்க, அதுல எத்தனை பேர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபார்மை வேலிடேட் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, இதுல மீதி எத்தனை பேர் அவங்க ஃபார்மை வித்ட்ரா பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப மொத்தமா 234 தொகுதியிலையும் ரிசீவ் ஆன நாமினேஷன் பாத்தீங்கன்னா 7,599. இதுல அவங்க வித்ட்ரா பண்ணவங்க பாத்தீங்கன்னா 521 பேர். ஸோ மொத்தமா ஆக்டிவான அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 7,078 அப்ளிகேஷன் இருந்துச்சு. அதுல எலெக்ஷன் கமிஷன் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லி 2,460 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலா நம்ம நம்பர் சர்வே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 4,618 பேர் 234 தொகுதியில போட்டிடுறாங்க. சரிங்களா? இதுதான் ஓவரால் நாமினேஷன் டீடைல்ஸ். சரி, ஓகே. இப்ப யார் யார் எந்தெந்த, அதாவது விச் மீன்ஸ் நேம் லெவல்ல இல்லாம, ஏன்னா நேம் லெவலில் நான் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, பட் நம்பர்ஸ் லெவல்ல எந்தெந்த தொகுதியில எத்தனை பேர் நாமினேட் பண்ணாங்க, அதுல எவ்வளவு ரிஜெக்ட் ஆச்சு, எவ்வளவு அக்செப்ட் ஆச்சு, எவ்வளவு வித்ட்ரா ஆச்சு, அதை நம்ம பார்க்க போறோம்.
ஸோ இவ்வளோ நேரம் எந்தெந்த தொகுதியில் எத்தனை பேர் நாமினேஷன் பண்ணாங்க, அதில் எத்தனை ரிஜெக்ட் ஆச்சு, எத்தனை வித்ட்ரா பண்ணாங்க, ஃபைனலாக எத்தனை கேண்டிடேட் அங்கே போட்டிடுறாங்கன்றத பார்த்துட்டீங்க. இப்போ எந்த தொகுதியில் அதிக பேர் போட்டிடுறாங்க, எந்த தொகுதியில் கம்மியான பேர் போட்டிடுறாங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டிடுற பேர் தொகுதி பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம், வெறும் 5 பேர் போட்டிடுறாங்க. அதிகமாக போட்டிடுற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூர், 85 பேர் அங்கே போட்டிடுறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்கிற தொகுதி 2. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் நம்ம பேர் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் தொகுதியில் யார் ஜெயிப்பா ஏன் அப்படின்றத நீங்கள் யார் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.